ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாஜ் இன்வெஸ்ட்மெண்ட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். எந்த பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. தேங்க்யூ. பார்க்க போகிற கம்பெனி பேர் வந்து ஆனந்த் ராஜ். இந்த கம்பெனி வந்து என்னென்னா, ரீசன்ட் டைமில் பார்த்தீங்கன்னா 919லேருந்து கிட்டத்தட்ட 581 வரைக்கும் போணுச்சு. இந்த கம்பெனி வந்து என்னென்னா, ஒரு 19,000 உள்ள மார்க்கெட் கேப் உள்ள கம்பெனி. அதாவது 19,259 க்ரோஸ் உள்ள மார்க்கெட் கேப் உள்ள கம்பெனி. பிஇ வந்து 55.66ல் இருக்குது. அதே மாதிரி வந்து பெரிய லெவலில் டெப்ட் இல்லை. ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர் வந்து 13.1% ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர் வந்து ஒரு 6.71 ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லும்படி பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டரில் வந்து டாடா மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குல்ல, அது வந்து 1.71% மாதிரி ஹோல்டு பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி டெக்னிக்கலாக நம்ம வந்து ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அது என்னங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். மார்க்கெட் கேப் வந்து கிட்டத்தட்ட வந்து 19,259 கோடி உள்ள கம்பெனி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மெயினாக ஐடி பார்க்ஸ், ஹாஸ்பிட்டாலிட்டி ப்ராஜெக்ட்டு, இந்த எஸ்இஇசெட் அப்படி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படிம்பாங்க, ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் பண்ணுறாங்க. மெயினாக இந்த கம்பெனி வந்து திடீர்னு வந்து ஒரு 20ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதிக்குள்ளார கிட்டத்தட்ட 40% டவுன் ஆனிச்சு. மெயினாக வந்து இதுக்கு காரணம் என்னென்னா, ஐடி செக்டாரில் வந்து இந்த டீப் சீக்கிங்கிற ஏஐ வந்ததுக்கு அப்புறமேலு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது அப்படிங்கிற மாதிரி இதானோன்னா, அந்த நியூஸ் பேஸ்டு இந்த ஷேர் வந்து ரொம்ப ஃபால் ஆனிச்சு. மெயினாக இந்த கம்பெனி வந்து என்னென்னா, டேட்டா சென்டர்லாம் இருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாருங்கள், 322 மெகாவாட்ஸ்க்கு உள்ள டேட்டா சென்டர் வந்து க்ளவுடு செல்ஃப் பில்ட் கெப்பாசிட்டி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 24 to 28க்குள்ளார 1.03 மெகாவாட் ஜிகாவாட் உள்ள இது பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு காரணமாக எடுத்துகிட்டு இந்த கம்பெனியை வந்து டவுன் பண்ணி விட்டாங்க. நீங்கள் பாருங்கள், டெக்னிக்கல் இது காமிக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஒன் டேயில் வந்து இது வந்து ஒரு புல்லிஷ் ஹேமர் ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அதாவது என்னென்னா, ப்ரைஸ் வந்து எப்படி மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா பாருங்கள், இந்த ஒன் டேயில் வந்து ஓப்பன் ஆகும்போது 566ல் ஓப்பன் ஆகிட்டு, அதுக்கப்புறம் பீக் வந்து 587 வரைக்கும் போயிட்டு, இப்போ வந்து 574ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 7.53% அதிகமான ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து இந்த சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு புல்லிஷ், இதை வந்து ஒரு புல்லிஷ் ஹேமரு இல்லை புல்லிஷ் ஸ்பின் அப்படின்னு சொல்லுவாங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வந்து ஒரு புல்லிஷ் ரிவர்சல் கேண்டல்ஸ்டிக் வந்து என்னென்னா, ஒரு பெரிய டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறமேல இது ஃபார்ம் ஆகும். அதாவது பாருங்கள், இங்கேருந்து ஒரு பெரிய டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு இதுக்கு மேலேருந்து இது ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி வந்து ஒன்று சொல்லணுன்னா, இந்த ஷேர் வந்து எவ்வளோவில் விழுந்திருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ கிட்டத்தட்ட வந்து இந்த பீக்கில் வந்து 923ல் இருந்தது, கிட்டத்தட்ட வந்து 43% டவுன் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி இப்போ இது ரிவர்சல் வந்து வேல்யூமும் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல இது ரிவர்சல் எடுத்துச்சுன்னா பழைய ஹை போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை அதில் பாதி வந்தால் கூட உங்களுக்கு ஒரு 30% வந்தால் கூட ஷார்ட் டேர்மில் இது வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான இது இருக்குது. இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். இதில் எதுவும் பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இன்னும் ஒரு நல்ல வீடியோ